பிரச்சனை வருது போறது எல்லாமே சாதாரணமான விஷயம். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரணுமான்னு? இல்லவுமா, அம்மாவுக்கும் இந்த முடிவு தெரியும். அம்மாவும் நிதானமா சொல்லிட்டாங்க. ஊதியா வாய ஊதியா? என்ன சொல்ற நீ? வாய ஊது. எதுக்கு? தண்ணி கிணி போட்டிருக்கியா என்ன? தனியா வந்துட்டா தம்பி இல்ல ஆயிடுமா, அண்ணன் இல்ல ஆயிடுமான்னு பாஞ்சு டைலாக் எல்லாம் பேசி பாட்டையை கிளப்பிட்டு இருக்க. நீ ஆரம்பிக்கிறியா? ஆமா, நாங்க எங்க நல்லா இருக்கணும்னு நீங்க யாரும் நினைக்க மாட்டீங்களா? நாசமா போனோம், கேடு கெட்டு போனோம்னு. மாப்ள, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க இப்படி கோச்சிட்டு நின்னா என்ன அர்த்தம் மாப்ள? அவதான் ஏதோ புரியாம பேசுறானா, நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போக கூடாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை மாப்ள? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்க எண்ணமே தவிர, உங்க கூட இருந்து உங்களுக்கு பாரமாவோ, உங்க ரெண்டு பேருக்குள்ள இடைஞ்சலாவோ, இல்ல உங்க வருமானத்துல குளிர் காயலாங்கிற என்னமோ எங்களுக்கு கிடையாது. நாங்க உசுரோட இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ணணும், நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும், உங்க சந்ததிங்க நல்லா வாழணுங்கிறது தான் எங்க ஆசை. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. உங்க வீட்ல இருந்து யாரும் வரல, இன்னைக்கு தனியா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு சொந்த பந்தம் இருந்தும் ஒத்தாளா நிக்கிறீங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ற மாப்பிள்ள, நல்லபடியா பால் காய்ச்சி முடிஞ்சதும் நானும் என் வீட்டுக்காரும் எங்க வீட்டுக்கு போயிடுறோம். உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் மாப்பிள்ள. நாங்க இங்க வந்து தங்க மாட்டோம் மாப்பிள்ள. ஐயோ, நான் சொல்றத நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை போகணும்னு சொல்லவே இல்லை. ஆனா அதே நேரத்துல உங்களுக்காகவும் மாமாவுக்காகவும் நான் ரெண்டு பேர் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவ விருப்பத்துக்காக நான் தனி கொடுத்தனம் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கும் போது அவ ஏன் எங்க வீட்டு மனுஷங்க கூட கொஞ்சம் கூட ஆறுதலா பேசக்கூடாதுங்கிறது தான் என்னோட கேள்வி. நான் அங்க இருக்கணும், என் வீட்டுல தான் இருக்கணும், என் அண்ணன் அண்ணிங்க கூட தான் இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இவளுக்காக இங்க வந்து நிக்கிறேன். ஆனா அவ எல்லாரையும் சங்கடப்படுத்துற மாதிரி குழந்தைய போட்டு தாண்டி பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணிட்டு வீட்டுல எல்லார் மனசையும் சதைச்சிட்டு இங்க வந்து நிக்கிறா. இன்னைக்கு காலையில யாருமே என்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேசல. இத்தனை பேர் இருந்தும் இந்த நிமிஷம் யாருமே இல்லாத அனாதை மாதிரி இங்க வந்து நிக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு புரியுது மாப்பிள்ள, நான் இத பத்தி இவகிட்ட பேசுறேன், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இவ்வளவு தூரம் நல்லபடியா நடந்துருச்சு. உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா ஆரம்பிக்க போறீங்க. எந்த வித சங்கடமும் இல்லாம பால் நல்லபடியா காய்ச்சலாம். வாங்க மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் மாப்பிள்ள. வாங்க. ஆமா மாப்பிள்ள, வாங்க. வாமா, எப்படி இருக்க? என் மாமனார் சொன்னாரு, நீ தனி வீடு பார்த்து கொடுத்துனும் போற, இன்னைக்கு பால் காய்ச்ச போறேன்னு. இந்த ஏரியான்னு தான் சொன்னாரு. அதான் வரும்போது ஒவ்வொரு வீட்டா விசாரிச்சுட்டே வந்தேன். பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தான் சொன்னாங்க இந்த வீட்டுல தான் புதுசா குடி வந்திருக்காங்கன்னு. ஒரு சந்தேகத்தோட தான் வந்தேன். அது சரியாதான் போச்சு. அண்ணே, என்னென்ன திடீர்னு இந்த முடிவு? இல்லவுமா, எல்லாமே திடீர்னு முடிவாயிடுச்சுமா. என்னென்னமோ நடந்து போச்சு, நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு. இனிமேலும் அங்க இருந்தா என்னால எல்லாருக்கும் கஷ்டம். அதனாலதான் தனியா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இந்த வீட்டுல பால் காய்ச்சிரும். இதுக்கு மேல விளக்கம் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வரல. நீயும் எதுவும் கேட்காதம்மா, நான் ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். அண்ணே, பிரச்சனை வருது போறது எல்லாமே சாதாரணமான விஷயம். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரணுமான்னு? இல்லவுமா, அம்மாவுக்கும் இந்த முடிவு தெரியும்.
அம்மாவும் நிதானமா சொல்லிட்டாங்க. அண்ணா அண்ணி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். சல்லி சல்லியா உடைஞ்சு போன கண்ணாடி ஒட்ட வச்சு பார்த்தா எல்லார் முகமும் கோரமா தெரியும். சரியா வராதுமா. என்னன்னு வீட்ல இருந்து யாருமே வரலையா? பால் காய்ச்சல நீங்க சொன்னீங்களா? அண்ணன் நீ ஒருத்தர் கூடமா வரல? இல்ல உமா, யாரும் வரல. தனியா தான் வந்த. அண்ணே வேணா ஒரு ஃபோன் போட்டு சொல்லலான்னு, நாங்க பால் காய்ச்சறோம் வாங்கன்னு. நான் காலையில வீட்ல இருந்து தான் கிளம்பி வந்தேன். எல்லாருக்கும் தெரியும் புது வீட்டுல பால் காய்ச்சறேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க யாரும் வரல. எப்படி வருவாங்க? 25 வருஷம் நான் அந்த வீட்டுல இருந்திருக்கேன். அங்கிருந்து நான் போனா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி? வேணாவுமா, விட்டுரு. எனக்கு நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்தது வீட்ல இருந்து எல்லாரும் வந்த மாதிரி இருக்கு. நம்ம குடும்பத்துல யாருமே இல்லாம நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. சண்டையோ சச்சரவோ எல்லாரும் எவ்வளவு கலகலப்பா இருக்கும்னு. வாமா வா. இப்பதான் உங்க அண்ணன் ஒப்பாரி வச்சு முடிச்சாரு. அடுத்தது நீ ஆரம்பிக்கிறியா? ஆமா, நாங்க இங்க நல்லா இருக்கணும்னு நீங்க யாரும் நினைக்க மாட்டீங்களா? நாசமா போனோம், கேடு கெட்டு போனோம்னு நல்ல நேரத்துல வந்து ஒப்பாரி வைப்பீங்கல்ல? ஆமா, புது வீட்டுக்கு நீ பால் காய்ச்ச தானே வந்த? என்னமோ யாருக்கோ பால் ஊத்துன மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்க. அவங்க வரலையா, இவங்க வரலையா, அது இல்லையா, இது இல்லையா? ஏய், அறிவில்ல உனக்கு? நீ எல்லாம் வரலன்னு யார் அழுதா இங்க? என்னமோ வெத்தலை பாக்கு தாம்பூல வச்சு உன்னை அழைச்ச மாதிரி ஆடிட்டு வந்து இங்க நிக்கிற. எல்லாம் என் விதி. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. ஆனந்தி, வாய அடக்கிக்கிட்டு இரு. இப்ப என் தங்கச்சி வந்தா என்ன? அவ வந்திருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இங்க அவ வரத்துக்கும் போறதுக்கும் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ வந்திருக்கா, ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு தான் போவா. அண்ணே நான் வேணா சொல்லட்டுமா ஃபோன் பண்ணி? இல்லடா, வேண்டாம். யாரையும் சிரமப்படுத்த வேணாம். என்ன இப்படிலாம் சொல்ற? ஏய், இங்க பாரு, அவர்தான் வேணான்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு ஏதோ சந்தை கடை மாதிரி எல்லாரையும் வர வைக்கணும்னு பாக்குற? இங்க என்ன பொருள் காட்சியா நடக்குது? எல்லாரும் இங்க வந்து பாத்துட்டு போறதுக்கு. இங்க பார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நிறுத்திக்க. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ வாடா உள்ள வா. வீடு தானே? ஆமாண்ணே, கடப்பையன்ட்ட கேட்டேன். இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான். பாருங்க, மாவிலி தோரணம், புதுக்கோளம், இந்த வீடா தானே இருக்கும். சரி, வாங்க உள்ள போய் பாருங்க. சரி வாங்க.
அண்ணி வாங்க, அண்ணன் வாங்க. ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? வாங்கம்மா, வாங்க அண்ணி, வாங்க அண்ணி, வாங்க அண்ணி. அண்ணே, சரவண அண்ணே, வாங்க அண்ணி, எல்லாரும் உள்ள வாங்க. அண்ணே, சரவண அண்ணே, உள்ள வாங்க அண்ணி, வாங்க அண்ணே, வாங்க சரவண அண்ணே. முதல்ல வர வேண்டாம் தான்ப்பா நினைச்சேன். நீ தனியா போனது சங்கடமா இருந்துச்சு. ஆனா நாங்க யாரும் வரலன்னா நீ வேதனைப்படுவ. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம். பெத்தவங்க பிள்ளைங்க மேல வைக்கிற பாசம் விழுது மாதிரி, விழுது மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை மேல அன்பு அதிகமாகிட்டே போகும். டேய், உன் மேல இருக்கிற அன்பை விட என் பேர மேல இருக்கிற அன்பு இன்னும் அதிகமாயிடுச்சுடா. தாய் பாசம் எதையுமே எதிர்பார்க்காது. எனக்கும் அப்படித்தான். பசுமாடு ஆட்டுக்குட்டியோ ரத்தத்தை பாலா கொடுத்துட்டு கடைசி நேரத்துல என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. மனுஷங்க தாண்டா அப்படியெல்லாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். மா மா மா, ரொம்ப நன்றிமா. அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐய, என்ன இது? கொஞ்சம் தள்ளுங்க. என்னது நீங்க சின்ன பசங்க மாதிரி காயா பழமான்னு அடிச்சுக்கிட்டு சேர்ந்து? அதான் ஒட்டுமொத்த கைராசி குடும்பமும் இங்கதானே இருக்கு. இப்ப போய் அழுதுகிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்ச வேண்டாமா? எங்க பெரியம்மா தான் சொல்வாங்க, பிறந்த குழந்தை எப்படி 10 மாசம் வயித்துல காத்திருந்து பிறந்த உடனே பாலை குடிக்குதோ அதே மாதிரி வீட்டையும் ஒரு குழந்தை மாதிரியே நினைச்சு முதல்ல பால் காய்ச்சுவாங்கன்னு. ஆனா ஆனந்திக்கு பரவாயில்ல, 2 யோகமும் ஒரே நேரத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஆனந்தி, ஆனந்தி, நீ கொஞ்சம் தள்ளுங்களேன். என்ன ஆனந்தி, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? அங்க போய் நிக்க வேண்டியது தானே. வா, நீ டக்குன்னு பாலை அடுப்புல வச்சு சின்னதா ஒரு கோலத்தை போட்டுட்டு பாலை பொங்க வை. பால் பொங்குற நேரம் நல்ல செல்வ செழிப்பா நல்ல வளமா இருக்க போறீங்க. எல்லாம் கார்த்திக் குட்டி பிறந்த நேரம் தானே. வா வா ஆனந்தி. சரவணா, நீ ஏன்டா ஏதோ தப்பு பண்ண மாதிரி நின்னுகிட்டு இருக்க? டேய், உனக்கு என்னடா குறை? அண்ணன் தம்பி எல்லாரும் தான் வந்துட்டோமே. நீ தனி வீடு பார்த்துட்டு போயிட்டா நீ தனியால் ஆயிடுவியா? எப்பவுமே நீ எங்க தம்பி தான். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உடன்பிறப்பு இல்லைன்னு ஆயிடுமாடா தம்பி. என்னடா தம்பி? அண்ணா,
என்னண்ணே தம்பி வீட்டு விசேஷத்துக்கு யாரோ மாதிரி வந்து நின்னுக்கிட்டீங்க? உள்ள வாங்கண்ணே. அண்ணா வாங்கண்ணே. இருக்கட்டும். தம்பியை வந்து பாருங்கண்ணே. சண்முகண்ணே டேய். வாங்கண்ணே. இருக்கட்டும்டா. ஐயோ வாங்க. என்ன நம்ம வீட்டு விஷயத்துக்கு நாம வாட்டுக்கு ஒதுங்கினா என்ன அர்த்தம்? என்ன அவன் ஒண்டி கொடுத்தன நடத்தினவங்களே நடு வீட்டுல காலு மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. சரசரக்க பட்டி வேட்டி படிச்சுட்டு வேற பாரம்பரியமா பட்டி வியாபாரம் பண்றவங்க ஏன் தள்ளி நிக்கணும்? ஏன் தள்ளி நிக்கணும்? வீடு பார்த்து பால் காய்ச்சி குடி போறது ஏன் தம்பி? நம்ம தம்பின்னா இவன் வீட்டு விசேஷத்துக்கு நாம வந்திருக்கோம். யாராரோ காலு மேல கால் போட்டுட்டு மரியாதை இல்லாம உட்காந்துருக்காங்க. சிவஞானத்தை ஊரே மதிக்குது. யார் யாரோ நேத்து வந்தவங்க காலு மேல கால் போட்டு கண்டுக்காம இருப்பாங்களா? சிவஞானத்தை ஊரே மதிக்குது. யார் யாரோ நேத்து வந்தவங்க காலு மேல கால் போட்டு கண்டுக்காம இருப்பாங்களா? தம்பி தம்பி என்னது பம்பு வளர்க்கணும்னே பேசுறீங்களா? இங்க பாருங்க தம்பி, 3 தலைமுறையா வசதியா வாழ்ந்தவனும் கிடையாது, 3 தலைமுறையா தாழ்ந்தவனும் கிடையாது. என்னவோ பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் உங்க அண்ணன் மட்டும் தான் போடுவாரா? நாங்களும் காஞ்சிபுரத்துல தொழில் செய்யறவங்க தான் தம்பி. நாங்களும் சங்கத்துல இருக்கிறோம். 40 வருஷம் அனுபவம் தம்பி. எங்களுக்கு எல்லா புள்ளிகளையும் தெரியும், எல்லாரையும் நல்லாவே தெரியும். அன்னைக்கு வாழ்ந்தவனையும் தெரியும், இன்னைக்கு கீழே விழுந்தவனையும் தெரியும். சும்மா யாரையும் குறைச்சி எடை போடாதீங்க தம்பி. இப்ப எதுக்கு இந்த பேச்சு? நாம எதுக்கு இங்க வந்தோமோ அதை மட்டும் பாரு. அவங்க எது வேணா சொல்லிட்டு போகட்டும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு நீங்க இவங்க குடும்பத்தை பத்தி உங்க செல்வாக்க பத்தி இந்த ஊருக்கே தெரியுமேண்ணே. பஞ்சத்துல அடிபட்டு தூக்குல தொங்க போனவரை காப்பாத்துறது யாருன்னு நீங்க தானே? அத மறந்துட்டு பேசுறாங்க. ராஜேந்திரா விடுறா. பகட்டா வந்து பேசுறா நாம மறந்துருவோமா? இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இது நம்ம வீட்டு விசேஷம், என் தம்பி விசேஷம். அண்ணி போய் அடுப்புல பால் எடுத்து வைங்க. இந்த வீட்டுல நீங்க தொட்டதெல்லாம் தொலைங்கணும். விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லணுமா அன்னைக்கு? எல்லாத்தையும் தம்பி எல்லாரும் வந்தாச்சுடா. உனக்கு என்னடா கவலை? நீ செவ்வாய் கிரகத்துல போய் பால் காய்ச்சினாலும் அங்கேயும் நாங்க வருவோம்டா. நாங்க வருவோம்டா. நீ என் தம்பிடா. சொல்லுங்கண்ணா. தம்பி உங்க வார்த்தை நம்ம அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குது. என்ன எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு தம்பி. உங்க தம்பி உங்களுக்கு எவ்வளவு வசதியோ அதே மாதிரிதான் என் பொண்ணு எனக்கு வசதி. நாங்க ஒன்னும் தரந்தாழ்ந்து போகல. உங்களை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும். என்னென்னவோ சொல்லி எங்க அண்ணன் மனசை கலைச்சு இப்போ தனி கொடுத்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல. கைராசி குடும்பத்தை உடைச்சு விட்டுட்டீங்க. தனியா போயிட்டா நாங்களே யாருமே வரமாட்டோம், அப்படியே தனி தெளிச்சு விட்டுருவோம் பாத்தீங்களா? இப்போ நாங்க எல்லாரும் வந்து நிக்கவும் உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கு. என்னம்மா என்ன பேசுற? நீ இன்னொரு வீட்டு மருமக தானே? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. நானும் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது சொல்லி சொல்லி மட்டம் தட்டிட்டே இருக்கீங்க. ஏன் இந்த இடத்துல சம்பந்தம் பண்ணீங்க? இப்ப இலக்கரமா பேசிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு நாள் தான் நாங்களும் பொறுத்துக்கிட்டு போறது? எதுக்கு எதுக்கு ஏங்க நாங்க பொறுத்து போனோம்? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு தலையை வச்சு ஆடுதான். இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு இங்க வந்து உங்க அராஜகத்தை ஆரம்பிக்கிறீங்களா? கும்பலா வந்து குதிக்கிறீங்க. இங்க என்ன ஓவரா பேசுறீங்க? என்னமோ ஏதோ வைஜெயந்தியக்க புருஷன்றதுனால நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல நேரமே இங்க போயிடுச்சு. நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பவே ராகு காலம் யமகண்டம் எல்லாம் இங்க வந்துருச்சு. ஓ அடடா, ஏமா இப்படி ஓரமா நிக்கிறீங்க? இங்க வாங்கல மீனாட்சி அம்மா. எல்லாத்தையும் சொல்லி திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்து ரகளை எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாம அப்படியே ஓரமா அமைதியா நிக்கிறீங்க. பாருங்க பாருங்கம்மா பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நல்ல
நல்லபடியா இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எல்லாரும் இங்க கிளம்பி வந்து நாசம் பண்ணிட்டீங்கல்ல. நல்லதுமா, நல்லது, ரொம்ப நல்லது. உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க கூடாதுன்றதுக்காக தானே நாங்க இங்க வந்தோம். இங்கே வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இப்பவும் உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க நாங்க விரும்பவே இல்ல. சீ. ஆனந்தி, எங்க இப்படி வாங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. ஏய் ஏய் என்னது வாங்க. யூ வாங்க. எல்லாரும் உங்ககிட்ட ஒண்ணு என்னது? கேட்கணும். வாங்க வாங்க வாங்க. ஊதியா வாய ஏய் ஊதியா. என்ன சொல்ற நீ? வாய ஊது. எதுக்கு? தண்ணி கிணி போட்டிருக்கியா என்ன? ஆ? ஏய். தனியா வந்துட்டா தம்பி இல்ல ஆயிடுமா, அண்ணன் இல்ல ஆயிடுமான்னு பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி பாட்டையை கிளப்பிட்டு இருக்க. என்ன நீ அவங்க பக்கம் போய் சேர்ந்துட்டியா? என்ன வைஜெயந்தி, இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? சரவண வீட்டு விசேஷம் நம்ம வீட்டு விசேஷம் மாதிரின்னு சொன்னேன். இதுக்குதாயா எங்க அப்பா உன்னை செருப்பாலியோ ஏய் அடிக்கணுங்கிறது. என்ன? எதுக்கு கஷ்டப்பட்டோம்? எதுக்கு எதுக்கு இப்படி சொத்தை தனியா பிரிக்கணும்னு சொல்றோம்? இப்ப பாரு, உன் தம்பி நல்ல செட்டில் ஆயிட்டாரு, நாமளும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அதுக்காக தான் அந்த ஆனந்தி கிட்ட நைஸா பேசி அவளை இழுத்து என் பக்கம் வச்சிட்டு இருக்கேன். அவ செட்டப் பண்ணி கரெக்டா கொண்டு வர நேரமா பார்த்து நீ என்னமோ உங்க வீட்டுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. இந்த பாரு, நான் ஒன்னும் சும்மா பேசல. எனக்கு என் குடும்பம் முக்கியம் தானே. கூட்டு குடும்பத்துல பிறந்து வளர்ந்த வேணாம். ஏதோ தம்பி மேல கோபதாம இருக்கத்தான் செய்யும். அது கூட உரிமையில தான். அதுக்காக உறவை எடுத்துட்டு வந்து நிக்க முடியுமா? இன்னொருத்தவங்களுக்குள்ள நுழைஞ்சா சும்மா விட்டுருவோமா? விளங்குன மாதிரி தான்யா. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் விளங்குன மாதிரி தான். என்ன ஜென்மோ நீ? என்ன ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பேசுற? எங்க அப்பா கிட்ட வந்தா ஒரு மாதிரி பேசுற, என்கிட்ட வந்தா ஒரு மாதிரி பேசுற, உன் குடும்பத்தை பார்த்தா ஒரேடியா பேசுற. ஏயா உனக்கு சொத்து சேர்க்கணும்னு எனக்கு என்ன என் வேர்த்த வடியுது? எனக்கு எவ்வளவோ கோடியில சொத்து இருக்கியா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணு இல்லாம ஆயிட போற, ரோட்ல நிக்க போறேன்னு தான் நான் இவ்வளவும் பண்றேன். உனக்கெல்லாம் சொர்ணம் இருக்கா இல்லையா? உனக்கெல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டா பத்தாதியா? உப்புல சாப்பாடு அப்படியே போடணும். அப்பதான் உனக்கு சூடு சொர்ணம் ஏதாவது வரும். என்ன ஜென்மமோ நீ தெரியல. எது சொன்னோன்னு உனக்கு விளங்குறது இல்ல. ஐயோ பேச்சு விளங்குறதே இல்ல. உனக்கு விளங்க வைக்க